வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பீட்ரூட் பொரியல். அதுக்கு பேனை வந்து போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு. இது வந்து கொஞ்சம் சிவந்து வரட்டும். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனு, கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். லேசா சிவந்து வந்துச்சு. இப்போ வெங்காயம் ஒரு 2 பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து ரொம்ப சிவக்கக்கூடாது, கண்ணாடி பழத்துக்கு வந்தா போதும். இது ரொம்ப ஈஸியான இது, யார் வேணாலும் செய்யலாம். பேச்சுலர்ஸ்லாம் தயிர் சாப்பிட்றது கூட இதை வச்சு சாப்பிடும். நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஒரே டைட்டா இருக்கும். கடலை பருப்பு, வெங்காயம், எல்லாம் விரும்புறவங்க வந்து இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். சால்ட் கொஞ்சம் தண்ணி. இது பச்சை மிளகாய் வேணுன்றப்போ இன்னும் கூட 2 போட்டுக்கோங்க. ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நான் காரம் வேணான்ட்டு 2 தான் போட்டிருக்கேன். அதை நீங்க 2 கீழே கூட போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. ஏன்னா கொஞ்சம் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. காய் வெந்ததை கடைசியில நம்ம தேங்காய் போட்டு மூடி வச்சுட்டு சிம்லயே வேகட்டும். இல்ல சீக்கிரமா இது பண்ற மாதிரி இருந்தா, வெளியிலேயே போற மாதிரி இருந்தா நீங்க குக்கர்ல போட்டு ஒரு 2-3 சவுண்ட் விட்டீங்கன்னா பீட்ரூட் வெந்துடும்.
ஸோ நல்லா பர்ஃபெக்டா வெந்து வந்துச்சு பொரியல். சூப்பரா தேங்காய் போட்டு இது வந்து தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நல்லா டேஸ்டா இருக்கும். காம்பினேஷன் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும். நீங்க வந்து சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.